லார்ட். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இப்போது தொடர்ந்து ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். மிஸ்டரி ஊழியங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். தொடர்ந்து இப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த மிஷனரி ஊழியம் அதை குறித்ததான நல்ல அறிவிப்பை நாம் கேட்டோம். இந்த மிஷனரி ஊழியத்தில் 3 பங்குகள் சபைக்கு தரப்படுகிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த வாசித்த பகுதியிலையும் நாம் கேட்டோம். ஜெப வீரர், கொடை வீரர், படை வீரர். ஜெப வீரர், கொடை வீரர், படை வீரர். ஜெப வீரர்னா மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். கொடை வீரர்னா மிஷனரி ஊழியங்களுக்காக கொடுக்கிறவர்கள். படை வீரர்னா மிஷனரி ஊழியங்களை செய்யும்படியாய் புறப்படுகிறவர்கள். இதைத்தான் இன்றைக்கு சபையிலே தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் சாட்சியாக சொல்ல முடியும். இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக நம்முடைய ஸ்தாபனங்களிலே எந்தெந்த சபைகள் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபித்தார்களோ கொடுத்தார்களோ அந்த சபைகளை கர்த்தர் இன்றைக்கும் பெரிய சபைகளாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பார்த்ததுனால சொல்லுகிறேன், குறுகிய வருஷத்திலே வளர்ந்த சபைகள். அதற்கு ஒரு காரணம், அவர்கள் மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபித்தார்கள், மிஷனரி ஊழியங்களுக்காக கொடுத்தார்கள். இப்போதோ நம்ம எல்லாரும் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த மிஷனரி ஊழியத்தை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தின் அந்த ஒப்புமையை உங்களுக்கு விளக்கி காண்பித்து, அதோடு கூட அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிற அந்த கூட்டத்திற்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற தீர்க்க தரிசனத்தையும் உங்களுக்கு விவரித்து சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அந்த 10ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து. போதும், நல்ல கவனிங்க. இங்கே 2வது வரியிலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த யூதா வம்சத்தார் என்று சொல்லப்படுகிற மந்தை தேவ பிள்ளைகளாகிய சபையை குறிக்கிறதான வார்த்தையாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து சபையாய் இருக்கிற தேவஜனமாகிய நம்மை குறிக்கிற வார்த்தை தான் யூதா வம்சத்தார் ஆகிய தமது மந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்தையை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இந்த மந்தைக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த யூத வம்சமாகிய தேவ சபை, தேவ பிள்ளைகள் நிறைந்த தேவ சபை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் சகரியா மூலமாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதுல நம்ம வாசித்த அந்த கடைசி வரிய வாசிங்க. இப்பதான் நம்ம அதை வாசித்தோம். அதனுடைய கடைசி பகுதி, அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், யூதா வம்சம் என்பது தேவனுடைய சபை.
யூதா வம்சம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா வம்சத்தாராகிய தமது மந்தை, மந்தைனாலே கர்த்தருடைய சபை, தேவ பிள்ளைகள் நிறைந்த இடம், அந்த கூட்டம் பாருங்க. இன்றைக்கு சபையாகிய யூதா வம்சமாகிய தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த யூத வம்சத்தாரை, அருமையான தேவ சபையே, உங்களை நான் சிறந்த குதிரையாக, என்னன்னா யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த யூதா வம்சமாகிய சபையை என்னவாக நிறுத்துவாராம்? யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. யுத்தத்திலே சிறந்த குதிரை அப்படின்னா, இந்த யுத்த குதிரைகள் என்பது சாதாரணமானதல்ல. பொதுவாகவே குதிரைக்கு வீரம் அதிகம், வேகம் அதிகம், பயப்படாது. அதுவும் இந்த யுத்த குதிரை என்பது அதற்காக பழக்கி வைக்கப்படும். என்னன்னா, யுத்தத்திலே நின்று யுத்தம் செய்வதற்காக பழக்கி வைக்கப்படும். பொதுவாக சொல்லுவாங்க, அந்த விலங்குகள் எல்லாம் மிரண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில சத்தங்களை கேட்கும் போதும், சில காட்சிகளை காணும் போதும் அது அதற்குள்ளே ஒரு சில அதிர்வுகள் அது மிரட்சி அடையும், பயப்படும். ஆனால் பழக்கப்பட்ட ஒன்று, அதற்காகவே பழக்கப்பட்ட ஒன்று அப்படி செய்யாது. ஹல்லேலூயா. பாருங்க, வீட்டில் காவல் காக்கிற பயப்படுற நாயும் இருக்குது, என்ன வந்தாலும் பயப்படாத நாயும் என்ன செய்கிறது இருக்குதா இல்லையா? அப்படின்னா அது அதற்காக பழக்குவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சரி, அதுபோலதான் இந்த யுத்த குதிரை என்பது சாதாரண குதிரை போல அல்ல. அது யுத்தத்தில் கேட்கிற எல்லா சத்தங்கள், ஈட்டி சத்தம் கேட்கும், வாளோடு வாள் அடிபடுகிற சத்தம் கேட்கும், மனிதர்கள் வெட்டுண்டு மடியும் போது அவர்கள் இடுகிற அந்த கூக்குரலின் சத்தம் கேட்கும். எந்த சத்தம் கேட்டாலும் சரி, எதற்கும் அசராமல் முன்னேறி செல்லுகிறதான அந்த குதிரை தான் யுத்த குதிரை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை யுத்த குதிரையாக நிறுத்துவேன். ஹல்லேலூயா. யுத்த குதிரைனா என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறவர்கள். யாரு? ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்கிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான். பயம் யாருக்கு வருதுன்னா, ஜெபம் இல்லாதவர்கள் வாழ்வில் தான் பயம் வரும். பொதுவாகவே ஜெபிக்கிறவர்கள் வாழ்வில் என்ன வராது? பயம் வராது. ஏன்னா எதற்கென்று நான் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அதற்கான பதிலை கர்த்தர் தருவார் என்கிறதான அந்த யுத்தத்தில் நிற்கிற குதிரை, அதான் ஜெபிக்கிறவர்கள். இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சபையை கர்த்தர் யுத்தத்திலே நிறுத்துகிற குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட மிஷனரி ஊழியங்களுக்காக விசேஷமாக பொதுவாக இருக்கிற ஜெபம் ஒன்று இருக்கிறது. மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த ஜெபங்களை செய்கிற ஒரு யுத்த குதிரையாக கர்த்தர் நம்முடையவர்களை, நம்ம எல்லாம் சேர்ந்தத சபை, யூதா வம்சத்தார், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜெபிக்கிறவர்கள் பாருங்க, இவர்கள், நான் முதலாவது ஒரு காரியத்தை பொதுவாக சொன்ன, யுத்த குதிரை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல போய் நிற்கும், அந்த ஸ்பாட்ல, யுத்த களத்தில் அது நிற்கும், சளைக்காமல் நிற்கும், பயப்படாமல் நிற்கும், முன்னேறி செல்லும். அதோடு கூட அதோடைய முக்கிய பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்த வீரனை ஏற்றி செல்லும். அல்லேலூயா. சும்மா போகாது. யுத்தத்துக்கு குதிரை சும்மா போய் நிற்காது. அது என்ன செய்யும்? யுத்த வீரனை தூக்கிட்டு போகணும். அதான் அதனுடைய முக்கியமான வேலை. பாருங்க, இந்த நாட்களிலோ நம்ம ஒரு யுத்த குதிரையா இருக்கணும். நம்ம மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும்னா மிஷனரிகளை தாங்கி செல்லுகிற மிஷனரிகள் தான் யுத்த வீரர்கள். அவர்களை தாங்கி செல்லுகிற ஒரு யுத்த குதிரையாக தேவ சபையாகிய யூத வம்சத்தாரை
கர்த்தர் நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அப்படி ஆண்டவருக்குள்ளாக பலப்படணும். நம்ம அளவுக்கு இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஒரு யுத்த குதிரையா வரணும். ஒரு போர் வீரனை, யுத்த வீரனை சுமந்து செல்லுகிற, அதான் நம்முடைய ஜெபம். வடக்கே மிஷினரிகளாய் ஊழியம் செய்கிறவர்களை நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும்? சுமக்கிறதா இருக்கணும். சுமக்கிறதா இருக்கணும். அவங்க பாயிண்ட்ல நிற்கிறாங்க, அவங்க முன்னணியில் நிற்கிறாங்க, அவங்கள தாங்குவதற்கு, அவங்க யுத்தம் பண்ணுவதற்கு இந்த யுத்த குதிரை பயனுள்ளதாய் அவர்களை தாங்குகிற ஒரு குதிரையாய் நின்று நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் மிஷினரிகளை தாங்கி ஜெபிக்கிறவர்களை குறித்து இங்கே சகரியா சொல்லுகிறார். ஆகினால் அன்பானவர்களே, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வாரத்திலே ஒரு நாள் 1 மணி நேரம் நம்முடைய மிஷினரி ஊழியங்களை நினைத்து ஜெபிக்கிற நல்ல அனுபவங்கள் நமக்கு பெருக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை அந்த மிஷினரி ஊழியங்களுக்காக, 8 மணி வரை மிஷினரி ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்து ஜெபிக்கலாம். இங்கே வந்து ஜெபிக்க முடியாதவர்களுக்காகத்தான் நம்ம அதை லைவ் பண்ணுறோம். நீங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் கூட இருந்து ஜெபிக்கலாம். அல்லது அந்த மிஷினரி ஜெப குறிப்புகளை அனுப்பும் போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கலாம். இன்னும் நீங்கள் தனியாக கூட என்ன செய்யலாம்? அந்த ஜெப குறிப்புகளை சொல்லி 1 மணி நேரம், வாரத்திற்கு 1 மணி நேரம் ஒரு யுத்த குதிரையாய் என்னுடைய ஸ்தாபனத்திலிருந்து, எங்களுடைய ஸ்தாபனத்திலிருந்து யுத்த வீரர்களாய் நின்று கொண்டிருக்கிறவர்களை சுமக்கிற யுத்த குதிரையாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையாகிய நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக பிரயாசப்படுங்கள். இதுவரை செய்கிறவர்கள் உண்டு, இனியும் செய்யாதவர்களும் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்து அதை செய்ய ஆரம்பியுங்கள். வாரத்திற்கு 1 மணி நேரம் போதும். ஏதோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த நாளில் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் வேலை எப்படிப்பட்டது. ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள். அந்த ஜெப குறிப்புகளை நாம் அனுப்பும் போது அதையெல்லாம் எடுத்து வைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க தொடங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஜெபத்தை குறித்ததான அந்த பழக்கங்கள் தெரியாவிட்டால், எப்படி ஜெபம் பண்ண தெரியலன்னா தான் நம்ம அந்த லைவில் போடுற அந்த வீடியோவில் ஒரு நாள் பங்கு பெறுங்கள். அல்லது ஒரு நாள் இங்கே வாங்க, வந்து பங்கு பெறுங்கள். பாருங்க, பங்கு பெற்று அதில் இணைந்து ஜெபிக்க முடிந்தவரை இங்கே நேரில் வந்து ஜெபிக்க பங்கு பெறுவது நல்லது. முடியாத பட்சத்தில் தான், ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே பிஸியாக இருக்கிறவங்க, வேலைகளுக்கு போகணும் வரணும், போக்குவரவுகள், வீட்டு போய் சேர்றதே பெரிய விஷயம் வேலையில் இருந்து. அப்புறம் இங்கே வரணுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த இவ்வளோ வாய்ப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் ஒரு நாளும் என்ன செஞ்சிடாதீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் நாம் ஒரு யுத்த குதிரையாய் நம்முடைய அந்த மிஷினரிகளை தாங்கி செல்லுகிற யுத்த குதிரையாய் ஜெபத்திலே தாங்குகிறவர்களாய் நாளும் செயல்பட. ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு ஒரு பெரிய ரிஸ்கே கிடையாது. ஜெபிப்பது என்பது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். செய்யலாமா இல்லையா? எல்லாரும் செய்யலாம். அது ரொம்ப எளிதான ஒரு காரியம்தான். கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அமைதியாக 1 மணி நேரம் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த ஜெப குறிப்புகளை சொல்லி, வேற ஒன்றும் தெரியலைனாலும் அதிலே விவரமாக போட்டிருக்கோம், இந்த ஊழியத்திற்காக இந்த காரியத்திற்காக ஜெபிப்போம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோம். அது அவ்வளோத்தையும் சொல்லி, ஆண்டவரே இதுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா, அந்த இடத்துல அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாலே அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அல்லேலூயா. இதை நாம் அழகாக செய்ய முடியும். ஆகையினால நீங்கள் அதை செய்யுங்கள். ஒருவேளை எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்து ஜெபம் பண்ண முடியாதுன்னா, உங்களுக்காக பிரிண்டட் பேப்பரில் பிரிண்ட் பண்ண ஜெப குறிப்புகள் கூட நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே நீங்கள் அதை எடுத்து செல்வதற்கு எதுவாக நம்ம செய்து கொடுக்கலாம். சரி, அடுத்ததாக 4வது வசனத்தில் இந்த யூதா வம்சமாகிய சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து
அங்கே சகரியா சொல்லுகிறார். வாசிக்கலாம் 4வது வசனம். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும், யார்ல இருந்து? யூதா வம்சத்திலிருந்து கோடிக்கல்லும், அவர்களிலிருந்து கூடார முளையும், அவர்களிலிருந்து கூடார முளையும், அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும், அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க அடுத்ததாக அந்த தீர்க்க தரிசனத்தில் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அங்கிருந்து என்ன வரும்? யுத்த குதிரை வரும். யுத்த குதிரை ஜெபிப்பதற்கு அடையாளம், ஜெபிக்கிறவர்களுக்கு அடையாளம். போர் வீரனாகிய யுத்த வீரனை சுமந்து செல்லுகிற, மிஷினரிகளை தாங்கி ஜெபிக்கிற ஜெப வீரர்களுக்கு, ஜெபிக்கிற பங்காளர்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. இங்கே பார்க்கிற இந்த 4வது வசனம் நமக்கு சொல்லித் தருகிற சத்தியம் என்னவென்றால், அங்கிருந்து யூதா வம்சத்திலிருந்து, யூதர்களிலிருந்து, தேவ சபையிலிருந்து என்னெல்லாம் வருமா? என்னெல்லாம் வருமா? கோடிக்கல் வரும். அடுத்தது கூடார முளை வரும். அடுத்தது யுத்தவில் வரும். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இதுல எது யுத்தத்திற்கு அவசியமானது? யுத்த வில்லு, அப்படிதானே? அதான் ரொம்ப அவசியமானது. கவனிங்க. இந்த யுத்த வில் ஒவ்வொரு மிஷினரி ஊழியத்திற்கும் அவசியமாய் இருக்கிறது. யுத்த குதிரை முதல்ல பார்த்துட்டோம். ஜெபம், யுத்த வீரர்களை, மிஷினரிகளை தாங்கி செல்லுகிற ஜெபம், அது ஜெபிக்கிறவர்களை காண்பிக்கிறது. இப்போ இதுல யுத்த வில்ல எங்க இருந்து கொடுக்கணும்? சபையில இருந்து யுத்த வில்லு கொடுக்கணும். யுத்த வில் என்பது ஆயுதம், யுத்தத்திற்காய் பயன்படுத்தப்படுகிற ஆயுதம். இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு சில நாடுகள் நாடோடு நாடு என்ன செய்கிறதுன்னா யுத்தம் பண்ணுகிறது. அப்போ அவர்களுக்கு உதவியாக சில நாடுகள், இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, அந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திற்கு சில நாடுகள் என்ன செய்ததுன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட உக்ரைனுக்கு நினைக்கிற குறிப்பிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை என்ன செய்தது? வழங்கி வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஆயுதம் செய்ய முடியாமல் இல்லை, அதற்கான என்ன இல்லை, என்ன வேணும்? உன்னை செய்யணும்னா என்ன வேணும்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்களே? அதுக்காக என்ன வேணும்? பணம் வேணும். அல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் அவங்க அங்கேயே செய்து என்ன செய்து கொடுக்கிறாங்க, அந்த ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். இப்படி ஏன்னா அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது செய்யவும் முடியாது, அதற்கான வசதிகளும் அங்க இருக்காது. அதனால அது எங்கே செய்யப்பட வேண்டும்? யூதா வம்சத்துல செய்யணும், சபையில செய்யப்பட வேண்டும். செய்து அங்க யுத்தத்திற்காக என்ன செய்யப்பட வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டும். இப்படி நம்ம தேசத்துல இது வழக்கமா இருக்கிறது. நம்ம உலக நாடுகளில், அநேக நாடுகளில் அவங்க ஒரு காரியத்தை யுத்தத்தில் நின்று செய்யும் போது அவர்களுக்கு ஆயுதம் வழங்குவதும் பண உதவி வழங்குவதும், டைரக்டாக கேஷ் என்ன செய்கிறாங்க, சில அமைப்புகளுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அந்த யுத்தத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி சில நம்ம குறிப்பிட்டு எந்த பெயரையும் சொல்லக்கூடாது, நமக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் பாருங்க. சில தீவிரவாத அமைப்புகளுக்கு கூட சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, சில நாடுகளில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? பண உதவியை செய்கிறார்கள். ஏன்னா அவன் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறான். அவன் போய் வேலை செய்ய முடியாது, அவங்க போய் சம்பாதித்து கொள்ள முடியாது, அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்கள் போய் பார்த்து கொள்ள முடியாது. ஆனால் அதற்காக பண உதவிகளை கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? அதை வாங்கி அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக அதை வைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? யுத்தத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அது மாதிரிதான் நம்முடைய மிஷினரி ஊழியம் என்பது ஒரு யுத்த களம். அங்கே யுத்த வீரர்கள் மிஷினரிகளாக என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களை தாங்குகிற ஜெபம் இங்கே சபையிலிருந்து யூதா வம்சத்திலிருந்து புறப்பட்டு சென்றாலோ அதோடு கூட
அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு மூலதனமாய் இருக்கிறதான யுத்த வில் அவசியம். அல்லேலூயா. யுத்த வில் அவசியம். அந்த யுத்த வில்லு தான் அவர்களுக்கு யுத்தத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த யுத்த வில்லை கொடுக்கிற ஒரு சபையாய் நம்முடைய சபையும் தேவ பிள்ளைகளாகிய நாமும் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு 2வது வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியங்களுக்காக காணிக்கை சேகரிக்கிறோம். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு அது சிறிதாயினும் பெரிதாயினும் அது என்ன செய்யப்படுகிறது என்றால் யுத்த வில்லாக யுத்த வீரர்களுக்கு போய் சேருகிறது. அல்லேலூயா. இன்னும் சிறப்பாக கொடுக்கிறவர்களும் உண்டு. எப்படியா இருந்தாலும் அதை நாம் நம்முடைய ஒரு பங்கு இருக்கணும். நம்முடைய வருமானத்தில் மிஷனரி ஊழியங்களுக்காக இவ்வளவு என்பது ஒரு பங்காக இருக்க வேண்டும். அதை சிலர்லாம் நம்ம யோசிக்கிறோம், நமக்கு வர்றதே கொஞ்சம் பரவாயில்ல, அதிலிருந்து கொஞ்சம் போதும், பெருசாக செய்யணும்னு சொல்லி ஒன்றும் செய்யாமல் இருக்கிறத விட வர்றதில் கொஞ்சத்தை கொடுப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் வாரந்தோறும் இந்த மாதந்தோறும் 2வது வாரம் நீங்கள் செய்கிறீங்க. இன்னும் உற்சாகப்பட்டு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. இதுதான் யுத்தவில் ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். அதே நேரத்தில் அது மிஷனரி ஊழியங்களுக்காக விசேஷமாக என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. யுத்த வில்லாக கொடுக்கப்படுகிறது. 2வது அங்க நம்ம பார்த்தோம், கோடிக்கல் என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யுத்த வில்ல கொடுக்கிறோம், அடுத்தது என்ன கொடுக்கணுமா? கோடிக்கல். இந்த கோடிக்கல்னா என்ன தெரியுங்களா? கோடிக்கல்னா என்னது? ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க, கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த பழைய இங்கெல்லாம் நம்ம கிராமங்கள் எல்லாம் இப்போ இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, அங்கே போய் ஒரு இடம் வாங்கிட்டோம்னா அந்த இடத்துக்கு ஒரு கல் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை எங்கே போடுவாங்க? நம்ம வாங்கின எல்லை எங்கே இருக்குதோ அங்கே போடுவாங்க. இந்த கார்னர் 4 மூலைகளிலும். இப்போ ஒரு இடம் வாங்கினோன்னா, ஒரு சென்ட் இடம் வாங்கினோன்னா இது எங்கள் இடம் சொல்லி காட்டுவாங்க, கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இந்த கல்லில் இருந்து அந்த கல் வரைக்கும் கிராமங்களில் நமக்கு அது தெரியும். இந்த கல்லில் இருந்து அந்த கல் வரைக்கும். இங்கே கல்லையும் பார்க்க முடியாது, மண்ணையும் பார்க்க முடியாது, அது வேற. அது பாருங்க, இதுதான் என்னது? கோடிக்கல். அல்லேலூயா. கார்னர் ஸ்டோன் அல்லது மூளைக்கல், இப்படி எல்லாம் சொல்லலாம். பாருங்க, இந்த கோடிக்கல் எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து வரணும்? யூத வம்சம் சபை கோடிக்கல்லை கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன? மிஷனரி ஊழியத்துக்கு சபை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கல்லை கொடுக்கணுமா? இல்ல, இடம் வாங்கி கொடுக்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒரு இடத்தை மிஷனரி ஊழியத்திற்கு வாங்கி கொடுக்க நம்மனால் என்றதை கொடுக்க முன்வர வேண்டும். ஒருவேளை அப்படி நம்ம தனியாக செய்யலைனாலும் நம்ம ஸ்தாபனத்தில் அதை குறித்ததான அறிவிப்புகள் வரும்போது இந்த இடத்துல இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் இதுவரைக்கும் நம்ம செய்கிறோம். சிலரெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி தருகிறது. ஹல்லேலூயா. அதான் கோடிக்கல் யூதா வம்சமாகிய அந்த சபையிலிருந்து, தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து கோடிக்கல் வர வேண்டும். சரி, இப்போ இடம் வாங்கியாச்சு, கோடிக்கல் கொடுத்தாச்சு. கோடிக்கல்ல கொடுத்தாங்க, எல்லாம் கதை நடந்துருமா? இல்லை. அடுத்தது என்ன கொடுக்கணும்? கூடார முளைன்னா என்னன்னு தெரியுமா? அன்றைக்கெல்லாம் கூடாரம் போடுவதற்கு முன்னாடி மலை அடிப்பாங்க. இந்த மாதிரி கூடார ஆணின்னு சொல்லி ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதை அடித்து அதில் இருந்து கயிறு கட்டி டென்ட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த டென்ட்டை இழுத்து கட்டுறதுக்குதா அதுக்கு பேர் என்னது? கூடார முளை, கூடார ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு கூடாரத்தை உருவாக்க
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இடம் வாங்கினா மட்டும் பார்த்தாது, இடத்துல என்ன கட்டணும்? சபையோ மிஷன் வீடோ கட்ட வேண்டும். அது எங்க இருந்து தான் போகணும்? கூடாரமலையும் எங்க இருந்து போகணும்? யூதா வம்சத்திலிருந்து போக வேண்டும். அல்லேலூயா. இது எல்லாம் அங்கிருந்து வரும் என்று தீர்க்க தரிசனமாக சகரியா மூலமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்கிருந்து வரும்? யூதா வம்சமாகிய சபையிலிருந்து வரும். என்னெல்லாம் வரும்? யுத்த வில்லு வரும், அடிப்படை உதவிகள் யுத்த வீரனுக்கு கொடுக்கணும். அடுத்தது கோடிக்கல்லு இடம் வாங்கி கொடுக்கணும். அடுத்தது கூடார முளை கட்டடம் கட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் சபை செய்ய வேண்டும், யூதா வம்சம் செய்ய வேண்டும். நம்ம நினைப்போம் நம்மளும் ஒரு மிஷனரி சபை தான், நம்மளும் என்னதான் அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் நான் அப்பப்போ சொல்கிறதான் சொல்கிறேன். ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா, அடுத்தவங்க பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை எப்படி வரும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, தாடா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு தேவை இருக்குது. நமக்கு என்ன வேணும்? கோடிக்கல் வேணும். நமக்கு என்ன வேணும்? கூடார மலை வேணும். அதையும் ஆண்டவர் கொண்டு வருவார். நம்மிலிருந்து கொண்டு வர வல்லவர், யாராவது மூலமாகவும் கொண்டு வர வல்லவர், அது செய்வார். அதே நேரத்தில் நமக்கு இந்த ஒரு கவனம் இருக்கணும். நம்மால் என்ற ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கவோ, ஒரு கூடார மலையை, ஒரு கோடிக்கல்லை கொடுக்கவோ நம்ம அதற்காக பிரயாசப்படணும். இன்னைக்கு இருக்க நிலைக்கு நமக்கு அது ஒரு வேலை, அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்றைக்கு அப்படி வச்சிருக்க மாட்டார். நம்ம அல்லேலூயா. பாருங்க, அதற்காக பிரயாசப்படும் போது அந்த வாந்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்வார் என்றால் ஒரு கோடிக்கல்லை நம்முடைய சபையின் மூலமாக, ஒரு கூடார முளையை நம்முடைய சபையிலிருந்து கொடுக்க அவரால் கொடு. அதான் தீர்க்க தரிசனம். அதான் தீர்க்க தரிசனம். என்னைக்காவது ஒரு நாள் நடக்க போகுது, வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் கொடுக்கிறவர்கள். யாரெல்லாம் கொடுக்கிறவர்கள்? கூடார மலையை கொடுக்கிறவங்க, கோடிக்கல்ல கொடுக்கிறவங்க, யுத்த வில்லை கொடுக்கிறவர்கள். அப்ப பாருங்க, ஒன்று யுத்த குதிரை செபிக்கிறவர்களை சபை கொடுக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? அடிப்படை தேவையாகிய யுத்தவில் பண உதவிகள், இன்னும் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட ஒரு மிஷனரிக்கு. அடுத்தது அங்க ஊழிய ஆரம்பிச்சாச்சுன்னா இன்னைக்கெல்லாம் பாருங்க, அது ரொம்ப அவசியமா இருக்கு. நிறைய பிரச்சனை வருது மிஷனரி ஊழியத்தில். உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு சொந்தமா இடம் வாங்கிக்கோங்க, சொந்தமா கட்டடம் கட்டிக்கோங்க, வாடகை இடத்துல ஆராதிக்காதீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தாலும் யாரும் கண்டுக்கிறது இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் யூபியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதான் சொல்றாங்க, சொந்த இடம் கட்டடம் சபை மாதிரி இருந்தாச்சுன்னா அங்க அவ்வளவா யாரும் என்ன செய்யறதில்ல, பிரச்சனைக்கு போறதில்லை. ஆனா அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாடகை வீட்டில் செய்யும் போது, ஒரு வாடகை கட்டடத்தில் செய்யும் போது நீங்கள் எதையும் மறைக்கிறீர்கள், அதனாலதான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறார். அவங்க சொல்லுவதில் ஒரு பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா? நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியல, ஆனாலும் அவங்க சொல்றதையாவது நாம புரிஞ்சு கொடுப்பா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அதனால அது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப நம்மளுக்கே இப்படி தானே, ஒரு சொந்த இடமோ ஒரு சொந்த கட்டடமும் இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் விடுதலையா இருக்கலாம். ஆமாவா இல்லையா? நம்ம எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில இருக்கோம், இன்னும் விடுதலையா இருக்கலாம். யாரையும் கேட்க வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சம் சத்தமாக கைத்தட்டினாலே பயமா இருக்குது, கொஞ்சம் சத்தம் போடுறதுக்கே இல்லவா இருக்கு, யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி, அதெல்லாம் கர்த்தர் நடத்துவார். அதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம், கொடுக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென், அல்லேலூயா. யாரு?
குதிரையே வரும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து கோடிக்கல்லும் யுத்த வில்லும் கூடாரமுலையும் யூத வம்சத்துல இருந்து வரும்னு சொன்னாரு. இப்ப யாரு வர்றாங்க இருந்து? யூத வம்சத்துல இருந்து யாரு வர்றா சொல்லுங்க. நீங்க தானே வசனம் படிச்சீங்க இல்லையா? யாரு வரா? யுத்தம் பண்றவங்களே வர்றாங்க. அல்லேலூயா. அதாங்க நம்ம வாசிக்கிறோம். அந்த 5வது வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாரு? யூதா வம்சத்தார். அந்த கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார், பராக்கிரமசாலிகளை போல இருந்து என்ன செய்வார்கள்? யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்று செபிக்கிற கூட்டம் யூத வம்சமாகிய சபையிலிருந்து எழும்பணும். அடுத்தது கொடுக்கிற ஒரு கூட்டம் யூத வம்சமாகிய சபையிலிருந்து எழும்பணும். அடுத்தது யுத்தம் பண்ணுகிறதான ஒரு கூட்டமும் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகவும் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எழும்பணும். அது எல்லாராலும் முடியாது. ஆனால் ஜெபிக்கிறவர்களாய் நாம் எல்லாரும் செயல்படலாம். ஒருவேளை அதற்கு அடுத்தபடியாக கொடுக்கிறவர்களாய் நம்மால் இயன்றவர்கள் செயல்படலாம். ஆனால் இந்த யுத்த வீரர்களாய் எழும்புவது, கர்த்தர் ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு மிஷினரி ஊழிய பாரத்தை தரும்போது அப்படிப்பட்டவர்களாய் நாம் எழும்பி யுத்தத்திற்கு செல்லுகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த முதல் 2 பகுதி மட்டும் இல்லை, யூத வம்சத்திற்கு இந்த 3வது பகுதியும் இருக்குது. 3வது பகுதியும் இருக்கு. அப்ப இந்த யுத்த வீரனை எங்கிருந்து கொண்டு வருது? அதுவும் இங்கிருந்து தான் போகணும். அதுவும் சபையில இருந்து தான் போகணும். மிஷினரிகளை எங்கிருந்து தான் போகணும்? சபையில இருந்து, யூத வம்சத்துல இருந்து. நம்ம அதற்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை பாரப்படுத்தினால், சூழ்நிலை வரும்போது, அழைக்கப்படும் போது, தரிசனம் தரும்போது நாம் புறப்பட்டு சென்று அந்த ஊழியத்தை செய்யலாம். அல்லது நம்முடைய பிள்ளைகளை அதற்காக அர்ப்பணித்து அந்த நேரம் வரும்போது அனுப்பி வைக்கலாம். இது 2க்குமே முடியலைன்னா நம்மளால் இயன்ற ஊழியத்தை நாம் இருக்கிற பகுதியிலேயே செய்யலாம். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செஞ்சாலே அதுக்கு பேர் மிஷினரி ஊழியம்தான். ஆமாவா இல்லையா? இது எல்லாருக்கும் கிடைக்காது, நம்ம சபைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா தெற்கே இருக்கிறவங்க அங்கேயே இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்க அங்கேயே இருக்காங்க. அவங்க அங்கேயே இருந்து அங்கேயே ஊழியம் செய்தால் அதுக்கு பேர் மிஷினரி ஊழியம் அல்ல, அதுக்கு பேர் சுவிசேஷ ஊழியம். நீங்கள் இங்கே இருந்து செய்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் இங்கே இருந்து சுவிசேஷ ஊழியம் செய்தாலும் அதுவும் ஒரு விதத்தில் ஒரு பேர் இருக்குது, மிஷினரி ஊழியம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தாய் பாஷை என்பது வேற, நம்முடைய தாய்நாடு தாய் மாநிலம் என்பது வேற. ஒருவேளை நீங்க இங்க பிறந்திருந்தாலும் உங்க சொந்த ஊர் எது வேற, நம்ம சொந்த ஊர் வேற. நம்ம இங்க செய்யற பாருங்க, அந்த ஊழியத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது, மிஷினரி ஊழியம், யுத்த வீரர். அல்லேலூயா. பாருங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆண்டவர் நம்ம முழு நேர ஊழியர்களாய் அழைத்தால் நாம் ஒரு மிஷினரி களத்தில் போய் பணியாற்றலாம். அல்லது நம்முடைய பிள்ளைகளை அதற்காக அர்ப்பணிக்கலாம். அல்லது நம்மால் என்ற ஊழியங்களை நாம் இருக்கிற இந்த பகுதியிலேயே செய்யலாம். அல்லேலூயா. நமக்கு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் பக்கத்திலேயே இருக்கு. கோவாவுக்கு இன்னைக்கு நைட்டு கிளம்புனா நாளைக்கு காலையில் போயிடலாம், அது ஒரு மிஷினரி ஊழியம். அதெல்லாம் விடுங்க. குஜராத், வாப்பி, அதான் குஜராத் பார்டர். நம்ம இங்கேருந்து பிரயாணப்பட்டா 3 மணி நேரத்தில் என்ன செய்திடலாம், போயிடலாம். அங்கே போய் செய்கிற ஊழியம் மிஷினரி ஊழியம். டையூடாமன் இருக்கிறது, இன்னும் தத்ரா நகர் வேலி இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, பார்டரில் இருக்கிறது. நம்முடைய மாநிலத்திலும் செய்யலாம். எல்லாம் மிஷினரி ஊழியம் தான். அல்லேலூயா. நம்ம அதற்காக பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய சபையிலிருந்து அப்படிப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும். அதுதான் இங்கே யூதா வம்சத்தாராகிய சபைக்கு உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் ஆகிய மிஷினரி ஊழியம். அதில் 3 பேர் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க? ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், அடுத்து யாரு? புறப்பட்டு செல்லுகிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. அதை பார்க்கிறோம். சரி, இவங்களுக்கு ஆண்டவர் தர்ற 3 ஆசீர்வாதம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 6வது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது.
தள்ளிவிடாதவர்களைப் போல் இருப்பார்கள். அவர்கள் யூதா வம்சம் ஒரு காலும் தள்ளி விடாதவர்களைப் போல் இருப்பார்கள். யார் மாதிரி இருப்பாங்க? இந்த யூதா வம்சமாகிய சபை இந்த காரியத்தை செய்யும் போது அவர்கள் யாரை போல இருப்பார்கள்? தள்ளி விடாதவர்களைப் போல இருப்பார்கள். சரி, இது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு தருகிற இந்த மிஷனரி ஊழியத்தில் பங்கு வகிக்கிற ஏதோ ஒரு விதத்தில் பங்கு வகிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, தள்ளிவிடாதவர்களைப் போல இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த போல அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்களேன். அவன் ஏழை தான். ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவன் ஏழை தான், ஆனால் வாழ்கிறதெல்லாம் யார் மாதிரி வாழ்கிறான்? அப்போ ஒருவேளை நம்ம தள்ளிவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் மிஷனரி ஊழியத்திற்காக பங்கு கொடுக்கும் போது, ஜெபிக்கும் போதோ கொடுக்கும் போதோ புறப்படும் போதோ நம்ம நிலைமை இப்படித்தான். ஆனால் அவர்களைப் போல இல்லை, தள்ளிவிட்டவர்களைப் போல இல்லை, தள்ளப்பட்டவர்களைப் போல இல்லை, தள்ளி விடாதவர்களைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. அப்போ வியாதிப்பட்டவன் தான், ஆனால் வியாதி இல்லாத மாதிரி இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த போல என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம் சொல்றார். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். இங்கேயும் போலதான். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? எபிராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். அப்படின்னா பலசாலிகளை போல இருப்பார்கள். அப்படின்னாலே என்ன விஷயம்னா, ஆள் டம்மி தான், ஆனால் எப்படி இருப்பான்? பராக்கிரமசாலியா இருப்பான். அதான் பாருங்க. அதே மாதிரிதான் 3வது ஒரு ஆசீர்வாதம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி இருப்பார்கள், பெருகி போவார்கள். இந்த 3லையும் இந்த 3 வார்த்தையை பார்க்க முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற இந்த 3 ஆசீர்வாதத்திலையும் பாருங்க, நல்ல கவனிக்க. தள்ளி விடாதவர்களை போல் இருப்பார்கள், பராக்கிரமசாலி போல் இருப்பார்கள், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகுவார்கள், பெருகி போவார்கள். அப்போ இப்ப பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா அது போலவே. அல்லேலூயா. இதுக்கு எது நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப நாங்க வறுமையில இருக்கிறோம் ஆண்டவரே, இல்லை நீங்க ஐஸ்வர்யவான்களை போல இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்க இப்ப பலவீனப்பட்டவங்களா இருக்கிறோம், சரீரத்துல எல்லாம் ஒன்றும் இல்லாம இருக்குது, எல்லாம் வியாதி, இல்லை நீங்க பராக்கிரமசாலியை போல இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவர், இல்லை பெருகி இருந்தது போலவே இப்போ என்ன செய்றீங்க? இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இந்த தீர்க்க தரிசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிற மிஷனரி ஊழியங்களுக்காக நாம் இவ்விதமாய் செயல்படும் போது கர்த்தர் விதமாய் இந்த 3 வித ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஜெபிக்கிறவர்களாய் இன்னைக்கு இதுவரைக்கும் நான் மிஷனரி ஊழியத்துக்காக ஜெபிக்கல, அல்லது என்னைக்காவது நேரம் கிடைக்குமோ நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை நான் தேர்ந்தெடுத்து 1 மணி நேரம் உங்க சமூகத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சில இதுக்கு முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், சில நாட்கள் அது விடுபட்டிருக்கலாம். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு உணர்வை தருவாராக. ஆண்டவரே, அந்த விட்டு போனதை நான் திரும்பவுமா செய்கிறேன்ப்பா, இன்னையிலேருந்து செய்கிறேன் ஆண்டவரே, செய்கிறேன் ஆண்டவரே.
அதுபோலதான் கொடுப்பதிலும் உற்சாகமாய் நீங்கள் இயன்றவரை கொடுக்கிறீர்கள். இன்னும் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வாஞ்சையை நமக்குள்ள பார்த்து நம்முடைய கரங்களையே அவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அந்த ஊழியத்திற்காக எங்கள் சபையிலிருந்து மிஷினரிகள் எழும்பணும் ஆண்டவரே. எங்கள் சபையிலிருந்து மிஷினரிகள் எழும்பணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எழும்பணும் ஆண்டவரே. எங்கள் தலைமுறைகள் எழும்பணும். இந்த சபைக்கு வருகிறவர்கள் எழும்பணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அது போக என்னால் இயன்ற ஊழியத்தை நான் இங்கே செய்வேன். என்னுடைய பகுதியில், நான் இருக்கிற பகுதியில் அல்லது கொஞ்சம் தள்ளி போய் இந்த பகுதியை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் மத்தியில் என்னால் இயன்றதை செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அவ்விதமாக யூத வம்சமாகிய சபை எழும்பும்போது, தேவ பிள்ளைகளாகிய நாம் எழும்பும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தள்ளிவிடாதவர்களை போல இருப்பீர்கள், பராக்கிரமசாலிகள் போல இருப்பீர்கள், பராக்கிரமரை போல இருப்பீர்கள். ஆமென். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் கூட இருப்பீரார், நடத்துவீரார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே பா, இந்த மிஷன் சண்டே ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். பா, நாங்கள் வந்து பாடல் பாடிமை ஆராதிக்க தொடர்ந்து ஆண்டவரே மிஷனரி ஊழியங்களை குறித்ததான எங்கள் ஸ்தாபன ஊழியங்களை கர்த்தர் இந்த 35 ஆண்டுகள் எவ்விதமாய் பெருக பண்ணி இருக்கிறீர், வளர பண்ணி இருக்கிறீர் என்கிற நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்தீர். அதோடு கூட ஆண்டவரே மிஷனரி ஊழியம் அது எவ்வித வகையாக இருக்கிறது, சபை எப்படி அதை செய்யணும், இன்னும் அதுக்கு சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சகரியா மூலமாய் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை மையமாய் வைத்து தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. யுத்த வில்ல கொடுக்கணும், கோடி கல்ல கொடுக்கணும், மூளை கூடார முளையை கொடுக்க வேண்டும். யுத்த வீரர்களும் எங்களிலிருந்து புறப்பட்டு செல்லணும் ஆண்டவரே. எலும்ப பண்ணுங்கப்பா, யுத்த வீரர்களை எலும்ப பண்ணுங்கப்பா. நாங்களும் யுத்த வீரர்களாய் எழும்பணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மிஷனரி ஊழியத்திற்கு வருகிறதான அந்த பலன் ஆண்டவரே அப்பா எங்கள் சபைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேவ மக்களுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொருடைய தனிப்பட்டவருடைய வாழ்வில் உண்டாகட்டும். குடும்பங்களில் உண்டாவதாக, சபையில் உண்டாவதாக கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு தேவன் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்படுகிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தந்து நடத்த தேவ கிருபை பெருகுவதாக. ஆமென். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பாவமுடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வந்திருப்பார்கள். தேவன் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்விலை செய்வீரா ஆண்டவரே. இன்னும் பலவீனப்பட்டவர்கள், வர முடியாதவர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். கர்த்தர் நல்ல பலன் சுகம் தாரும். வருகிற வாரத்தில் கூட்டிக் கொண்டு வாரும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. மக்களா கனமகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து